ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய நம்பர் சிஸ்டம் லெசன் 2ல் இருக்கக்கூடிய நம்பர் சிஸ்டம் லெசனில் ஒர்க் ஷாப் 4 தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஒர்க் ஷாப் 4ல் என்ன கொடுத்துட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கன்வெர்ட் பைனரி டு டெசிமல், ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அவங்க கொடுத்துருக்க நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனரி நம்பர். ஸோ அதிலிருந்து டெசிமல் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ஆக்டல் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ஹெக்ஸாடெசிமல் கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன அப்படிங்கிறது ஒரு டயக்ராமாக உங்களுக்கு சொல்கிறேன். கொடுத்துருக்கிறது பைனரி நம்பர் கொடுத்துருக்காங்களாமா அந்த ஒர்க் ஷாப்பில். ஸோ அதுக்கு ஈக்குவலன் டெசிமல் நம்பர் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதே போல் அதுக்கு ஈக்குவலன் ஆக்டல் நம்பர் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதே போல் பைனரி நம்பருக்கு ஈக்குவலன் ஹெக்ஸாடெசிமல் நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குங்க. அதாவது வந்து இந்த ரெண்டு மெத்தட், பைனரியிலிருந்து டெசிமல், இந்த மெத்தடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிப்ளிகேஷன் மெத்தடு யூஸ் பண்ணணும், மல்டிப்ளை மெத்தட் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு மெத்தட் இருக்குல்ல, இந்த ரெண்டு மெத்தடுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸிங் டேபிள் மெத்தடு யூஸ் பண்ணால் போதும், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டுங்களா? ஸோ எப்படி நம்ம வந்து இந்த டேபிள் மல்டிப்ளிகேஷன் மெத்தட், இந்த டேபிள் மெத்தடில் யூஸ் பண்ணுறது இந்த வீடியோவில் குயிக்காகவே பார்த்துக்கலாம். வாங்க இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம ஒரு சம்மை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஒரு சின்ன சம்மை ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து பெரிய சம்மை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகேங்க, பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் செகண்ட் சம் எழுதிக்கிறேன். 10111010. ஸோ திஸ் இஸ் எ பைனரி நம்பர். இது ஈக்குவலன்ட் டெசிமல் நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய மெத்தட் வந்து மல்டிப்ளிகேஷன் மெத்தட். நான் முதல்ல எழுதி போட்டோம்னா மல்டிப்ளை மெத்தட். ஸோ மல்டிப்ளைனா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு டிஜிட்டையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த நம்பர் தெளிவாக எழுதிக்கிங்க. 10110102. ஸோ அது ஈக்குவலண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெசிமல் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னா ஒவ்வொரு டிஜிட்டுக்கு முன்னாடியும் இந்த பேஸ் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த பேஸ் வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணுறோம். எப்பவுமே வந்து பார்த்து பைனரி கொடுத்தாலும் சரி, இந்த இடத்துல ஆக்டல் கொடுத்தாலும் சரி, ஹெக்ஸாடெசிமல் கொடுத்தாலும் சரி, கேட்டிருக்கிறது டெசிமலாக இருந்ததுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது மல்டிப்ளிகேஷன் மெத்தட் தான். ஸோ இப்போ பைனரி வந்து டெசிமல் கேட்டிருக்காங்க, அதனால மல்டிப்ளை மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு டிஜிட்டையும் நம்ம வந்து 2ஆல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுறோம். ஒவ்வொரு டிஜிட்டையும் அடுத்து 0 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அடுத்து ஒரு 1 இருக்குது, அதையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் 0 இருக்குது, அதையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் 1 இருக்குது, அதையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அண்ட் லாஸ்ட் ஆல்சோ ஒரு 0 இருக்குது, அதையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஒவ்வொரு டிஜிட்டையும் அதனுடைய பேஸ் வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஒரு வேளை இங்கே ஆக்டல் கொடுத்து டெசிமல் கேட்டிருந்தாங்கன்னா இங்கே ஒவ்வொரு டிஜிட்டுக்கு முன்னால் நீங்கள் என்ன போட்டிருப்பீங்க, 8 போட்டிருப்பீங்க. ஹெக்ஸாடெசிமலாக இருந்ததுன்னா 16 போட்டிருப்பீங்க. அவ்வளோதான். கேட்டிருக்கிறது டெசிமல் தான், டெசிமல் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதனால் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். கொடுத்துருக்கிறது பைனரி டு டெசிமல். ஸோ பைனரி நம்பரால் நம்ம ஒவ்வொரு டிஜிட்டையும் எழுதிட்டோம். இப்போ நம்மளுக்கு தேவையானது ஒரு விஷயம் வந்து பவர் டேபிள். 2 power 0, 2 power 1, 2 power 2, 2 power 3, 2 power 4, 2 power 5, 2 power 6, 2 power 7, 2 power 8, 2 power 9, 2 power 10. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து நம்மளுக்கு ஆன்சர் தெரியணும். 2 power 1னா என்ன, 2 power 1 அப்படின்னா சொல்லிடலாம். 2 power 0னா 1. எனிதிங் பவர் 0. அங்கே 99 power 0னாலும் ஒன்று தான், 1000 power 0னாலும் ஒன்று தான். புரியுதாங்க? பவர் 0ன்றாவே கண்ணை மூடிட்டு ஒன்று போட்டுக்கணும், அது எந்த மாற்றம் கிடையாது. நெக்ஸ்ட் 2 into 1 அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு என்னன்னா 2 கிடைக்கும். 2 into 2, 2 ஸ்கொயர்னா 4. இங்கே வந்து 2 power 3 எல்லாருமே 6 அப்படின்னு சொல்லுங்க. அப்படிங்கிறத 2, அதாவது 3 டைம் 2 பெருக்கி பாருங்கள், நமக்கு ஆன்சர் வந்து 8. தெளிவாக பண்ணுங்க, 8. ஸோ அடுத்து 2ஆல் வேணால் 16, அப்புறம் 32, அப்புறம் 64, 128, 256, 512, 1024. இந்த 10 வரைக்கும் தெரிஞ்சுன்னா போதும், ஈஸியாக சம் எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கவனமாக இருக்க வேண்டிய என்ன அப்படின்னா இந்த 2கெல்லாம் பவர் ஆட் பண்ணணும். ஸோ பவர் ஆட் பண்ணும்போது லாஸ்ட் இருந்து வரணும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பவர் 0, பவர் 1, பவர் 2, பவர் 3, பவர் 4, பவர் 5, பவர் 6. ஸோ லாஸ்ட்லேருந்து பவர் ஆட் பண்ணிட்டு இங்கேருந்து பவர் ஆட் பண்ணக்கூடாது. ஆட் பண்ணிங்கன்னா தப்பாயிரும். இப்போ லாஸ்ட்லேருந்து வரணும்.
இப்போ வந்து என்ன பண்ணால் 1 into 2 power 6 என்னங்க 64. ஒரு ப்ளஸ் ஆட் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து 0 into 32 பவரை பாருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1 into 16 பவரை செக் பண்ணிங்க. 2 power 4 16 தான். அடுத்தது 1 into 8 பவரை செக் பண்ணிங்க. அடுத்தது 0 into 4. நெக்ஸ்ட்டு 1 into 2. நெக்ஸ்ட்டு 0 into 1. ரைட். இப்போ ஈஸி தான். இந்த ரெண்டையும் டிவைட் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 64 ப்ளஸ் இந்த ரெண்டையும் போட்டிங்க அப்படின்னு என்ன கிடைக்கும் 0 தான் கிடைக்கும். அதுக்கடுத்து வந்து ப்ளஸ் இந்த ரெண்டையும் போட்டிங்கன்னா 16 ப்ளஸ் இந்த ரெண்டையும் போட்டிங்கன்னா 8 ப்ளஸ் இந்த ரெண்டு போட்டிங்கன்னா 0 ப்ளஸ் இந்த ரெண்டையும் போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 ப்ளஸ் இந்த ரெண்டு போட்டிங்கன்னா 0. இப்போ பாருங்கள் இங்கே எத்தனை 0 இருக்குது 1 2 3. இங்கே 3 0 வந்திருக்கான்னு செக் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் போடுறது கரெக்ட். இப்போ ஆட் பண்ணுங்கள். தெளிவாக போட்டு ஆட் பண்ணுங்கள். 64 16 8 அப்புறம் 2 10 20 8 9 90. அவ்வளோதான். இதுக்கு ஆன்சர் வந்து 90. பேஸ் 10. இப்போ ஆன்சர் எழுதும்போது நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா 1 0 1 1 0 1 0 base 2 equal 90. The answer. நெக்ஸ்ட் அடுத்தது சேம் அதே நம்பர். என்ன நம்பர் அப்படின்னா ஒரு பைனரி நம்பர். சேம் செகண்ட் சம் தான் போடுறதுல. ஸோ இதுக்கு ஈக்குவலண்ட் ஆக்டல் நம்பர் என்ன? அதான் நம்ம டெசிமல் நம்பர் பார்த்தோம். ஆக்டல் நம்பர் அப்படின் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸிங் மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஆக்டல் டேபிள் தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஆக்டல் டேபிள் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்களே ஈஸியாக எழுதிடலாம். ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆக்டல் நம்பர் எழுதுங்க. 0 1 2 3 4 5 6 7. திஸ் இஸ் ஆக்டல் நம்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டல் நம்பர் அப்படின்னாவே நம்மளுக்கு 8 நம்பர். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம் 2 4 0 4 1 போட்டுக்கணும். அடுத்து 2 0 2 1. நெக்ஸ்ட்டு 1 0 1. இப்படி தாங்க ஆக்டல் டேபிள் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 4 0 4 1 2 0 2 1 2 0 2 1 1 0 1 0. அதாவது இங்கே என்ன மீனிங் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் தான். 2 power 0 இது 2 power 1 இது 2 power 2. 2 power 0னா 1 தானே, அதனால் 0 1 0. அடுத்ததுனா 2 power 1 தானே, அப்போ 2 தானே ஆன்சர். 2 power 4 2 power 2னா 4 ஆன்சர். 4 0 4 1. ஸோ இப்போ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பரை கொஞ்சம் தெளிவாக எடுத்து எழுதிக்கிங்க. எப்பவுமே இந்த கார்னர்லேருந்து நம்ம பிரிக்கணும். ஸோ இங்கிருந்து நம்ம பிரிக்கணும், மும்மூணாக பிரிக்கணும். ஏன்னா இங்கே 3 டிஜிட் தானே இருக்குது, மும்மூணாக பிரிக்கும். இந்த இடத்துல நம்மளுக்கு டிஜிட் 10. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஜிட்டை ஆட் பண்ணிக்கணும். இப்போது இதுக்கு நேர் என்ன இருக்கிறது மட்டும் கண்டுபிடிங்க. நான் ஏரோ மார்க் போட்டிருக்கேன்ல 0 10 அப்படிங்கிறது இங்கே எந்த இடத்துல வருது 0 10 இந்த இடத்துல வருது. இப்போ ஆன்சர் வந்து என்ன 2. நெக்ஸ்ட் 0 1 1 இந்த இடத்துல வருது, அப்போது 3. 0 0 1 இந்த இடத்துல வருது, அப்போது 1. ஆன்சர் இஸ் 1 3 2. ரொம்ப ஈஸியாகவே போட்டுடலாம் இந்த சம். எவ்வளோதாங்க. ஸோ அதே தான் புக்கில் வந்து அடுத்து இதுதான் சொல்லியிருப்பாங்க. ஆக்டல் டு பைனரின்னு இன்னொன்று ஒர்க் ஷாப் வந்து ஃபைல் கொடுத்துருப்பாங்க, அதையும் போட்டு காமிச்சிட்றேன். 4 5. திஸ் இஸ் ஆக்டல் நம்பர். இதுக்கு ஈக்குவலண்ட் பைனரி என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா சேம் அதே டேபிள் தான். நம்ம வந்து 1 1க்கு என்ன வேல்யூ
இதானே 001. அடுத்து 4, 4க்கு என்ன வேல்யூ 100. 5க்கு என்ன வேல்யூ 101. 101. அப்போ எல்லாத்தையும் சேர்த்து எழுதுங்க 001 100 101. ஸோ இதுதான் இதனுடைய வேல்யூ. சம்டைம் இதை வந்து நீங்கள் முன்னால் 0 இருக்கிறதுனால இப்படி எழுதினாலும் ஆன்சர் கரெக்டு தான். 0வை முன்னால் இருக்க 0 எடுத்துட்டு ஸ்டார்டிங் வித் 1 எழுதினாலும் ஆன்சர் இஸ் ரைட். ஸோ இப்படி எழுதினாலும் ஒரு பிரச்சனை கிடையாது. ஸோ இதே தாங்க ஹெக்ஸாடெசிமலுக்கும் ஆனால் டேபிள் மட்டும் மாறும். வாங்க எப்படி பார்க்கலாம். ரைட். ஸோ செகண்ட் சம் அப்படியே எழுதிக்கிறோம். 110 110 110. ஓகே, எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஈக்குவலன்ட் ஹெக்ஸாடெசிமல் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ நம்ம ஹெக்ஸாடெசிமல் டேபிள் நம்மளுக்கு வேணும். எப்படி டேபிள் எழுதுறது? ஹெக்ஸாடெசிமல் நம்பரை ஃபஸ்ட் நம்ம எழுதிக்கணும். அது கொஞ்சம் பெரிய நம்பர், 16 டிஜிட் நம்பர் அப்படின்னா தெளிவாக கொஞ்சம் சின்ன சின்ன எழுதிக்கும். 1 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்ல. ஃபஸ்ட் 7 8 9 A B C D E F எழுதியாச்சு. இப்போ எப்படிங்க சார் அந்த டேபிளை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப ஈஸி. 8 0 8 1 போடணும். 2 3 4 5 6 7 8 0 போட்டாச்சு. 8 1. அதுக்கப்புறம் 4 0 4 1. கொஞ்சம் வந்து கரெக்டாக எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் 2 0 2 1. அதுக்கப்புறம் 0 1 0 1. ஸோ நீங்கள் செக் பண்ணுங்க, கரெக்டாக எழுதிங்க. எப்படி செக் பண்ணுறதுன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்கள், லாஸ்ட் நம்பர் பாருங்கள், எல்லாமே 0 0 1 1 வந்திருக்கணும். அதுக்கப்புறம் இந்த 8 செக் பண்ணி பாருங்கள், 1000 வந்திருக்கணும். இதுவே ஆக்டல் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா 4 செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 வந்திருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் செக் பண்ண 1 வந்திருக்கணும். ஸ்டார்டிங் வித் 0 0 வந்திருக்கணும் ஆக்டலில். சேம் அதே தாங்க, ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஃபஸ்ட் நம்பர்ஸை கொஞ்சம் பிரித்து அழகழகாக எழுதிக்குங்க. ஓகே, எப்பவுமே வந்து லாஸ்ட் எண்டிலிருந்து 4 4 டிஜிட்டாக பிரிக்கணும். ஆக்டல் வந்து 3 பிரிச்சுருப்பீங்க, இப்போ 4 4 பிரிக்கிறீங்க. ஸோ 4 4 பிரிக்கும்போது நம்ம இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன 10ல் ஒரு 0 10ல் ஆட் பண்ணிக்கணும். 3 0 10னாலும் ஆட் பண்ணிக்கணும், 2 0 10னாலும் ஆட் பண்ணிக்கணும். 4 டிஜிட்டில் கம்பேர் பண்ணுங்கள். 10 10 எவ்வளோங்க? இங்கே இருக்குது ஏ, 10 10. நெக்ஸ்ட் இது வந்து 0 1 0 1 அப்படிங்கிறது 5. ஆன்சர் வந்து 5A 16 போட்டிங்க, அவ்வளோதான். 5A 16. ஸோ இங்கே 5A போட்டிங்கன்னா வர முடிஞ்சது. ஸோ இன்னொரு சம் இதில் நான் போட்டு காமிச்சேன். 1 0 1 0 1 1 1 1 1. ரைட், இது புக் பேக்கில் இருக்க சம் தான். ஸோ இதுக்கு ஈக்குவலண்ட் என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து 3 பிரிச்சுக்கணும், சாரி 4 4 பிரிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் 4, அதுக்கப்புறம் 4, இங்கே 10லைனா 3 0 ஆட் பண்ணிக்கங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து F, அடுத்த 4 இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது 0 0 1. இதுக்கு வந்து 5. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 1 5F இஸ் ஆன்சர். பாருங்க, இங்கே 4 இங்கே 4 5 இதுவும் போது நம்மளுக்கு F தான் கிடைக்கும். ஓகே, அது தெளிவாக பிரித்து எழுதிக்கங்க. சேம் அதே தாங்க. இந்த அதை இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். 3CD இது ஒரு புக் பேக் சம் தான். 16 இதுக்கு ஈக்குவலண்ட் பைனரி என்னன்னு கேட்டாங்கன்னா 3க்கு என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கணும். 0 0 1 1 is 3.
சிக்கு என்ன வருது சி 1100, டிக்கு என்ன 1101. ஸோ சேர்த்து எழுதிடுங்க 0011 110001. ஸோ அந்த 0 முன்னால் விட்டு காட்டு எழுதிங்க. அது முன்னால் இந்த 2 0 போட வேண்டியதில்லை. ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்வர்ஷன் எல்லாம் எப்படி மாற்றுறது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு டைம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தரலாம். ரைட். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா செகண்ட் சம் தான் நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டும் தேர்டும் எக்ஸிக்யூட் பண்ணல. ஸோ அதுக்கான ஆன்சர் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இல்லை ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஜிட்டையும் 2 மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கிடச்சிருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸிங் டேபிளை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் போட்டிருக்கோம். அதுக்கு முன்னால் ஆக்டல் டேபிள் யூஸ் பண்ணி போட்டோம். இதை ஹெக்ஸாடெசிமல் டேபிள் யூஸ் பண்ணி போட்டோம். இதெல்லாம் எப்படி டேபிள் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்து அடுத்தடுத்து செம்மை எக்ஸிக்யூட் பண்ணிங்க. உங்களுக்கு செம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் மெத்தட் அப்படின்னு ஒன்று சொல்லலாம். அதுதான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒவ்வொரு டிஜிட்டையும் 2 பெரிய பவர் டேபிளால் ஆட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.